பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கும் செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்ற நகரத்திலே இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார். அங்கு பல யூதர்கள் அவருக்கு எதிராக பேசி வந்தார்கள், அவரை எதிர்த்தார்கள். இதனால் பவுல் பயந்ததோடு மட்டுமல்லாமல் நடுக்கத்தோடும் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு இரவில் இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று தைரியப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. எனக்கு பிரியமானவர்களே, சோதனைகள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை நிறுத்தக்கூடாது. தேவன் தம்மை நம்புவர்களை எந்நாளும் பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனின் ஊழியத்தை செய்யும் போது அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விடுவதில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்கு மறைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பான கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் நாங்கள் செய்யும் எங்கள் ஊழியங்களின் மீதும் பூசுகிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகள் எங்களை முழுமையாக மறைக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு எதிராக இருக்கிற எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.